குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 29/4/2025ங்க. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:18. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸுங்க. இப்போ 55,868 65 போயிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா 55,800 புட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. 55,800 புட்டுங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம், ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். நாம 968 ரூபாய்க்கு 63 ரூபா போயிட்டு இருக்கு. 960 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா கூட இன்ட்டு 30 ரூபா போட்டிங்கன்னா ஒரு லாட்டோட சைஸ் வந்து 28,800 ரூபா. ஓகேங்களா? 28,800 ரூபா. நாம ஒரு 6 லாட் போலாங்க. அதாவது 180 குவான்டிட்டி போலாம். 180 குவான்டிட்டி போலாம். ஓகேங்களா? எந்த பிரைஸ் போலான்னு கேட்டீங்கன்னா 957 போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு 950 அந்த ரேஞ்சுக்கு போட்டு வைக்கலாம். ஓகேங்களா? 950 அப்படிங்கிற பிரைஸ்க்கு போட்டு வைப்போம். ஓகே, ஆயிடுச்சுங்க. 950க்கு 180 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? 180 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கோம். 180 குவான்டிட்டி பை. ஓகேங்களா? எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம்? 980 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சாரி, 950க்கு வாங்கியிருக்கோம். 950 இன்டூ 180 கிட்டத்தட்ட 1,71,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட் சார், நாங்கள் செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது. ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். ஓகேங்களா? 950க்கு 180 குவான்டிட்டி வாங்கிடணும். ஓகேங்களா? இதுக்கு டார்கெட் நம்ம எவ்வளோ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வைக்கலாங்க. 200 பாயிண்ட்ஸ்னா கிட்டத்தட்ட 950 ப்ளஸ் 200 வேண்டாம், நம்ம ஒரு 150 வச்சுக்கலாங்க. அப்போ 1100க்கு நம்ம வெளியில வரணும். 1100க்கு நம்ம வெளியில வரணும். ஓகேங்களா? ஓகே, 1100க்கு நம்ம இங்க ஒரு மார்க் போட்டு வச்சிடலாம். இது டார்கெட் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அகைன் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிக்கு ஒரு புட்டு வந்து ஒரு கால் கொடுத்துருந்தோம். 55,800 புட்டு வந்து இப்போ ஆல்ரெடி 1,006 ரூபா 5 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 24,400 புட்டுங்க. 24,400 புட்டு வந்து இப்போ 72 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு லாட்டோட சைஸ் வந்து 5,400 ரூபா. ஓகேங்களா? சரிங்களா? 70 ரூபாய் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு 75 600 டிவைட் பை ஒரு 7 லாட் எடுக்கலாங்க. 7 இன்ட்டு 75 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 525 குவான்டிட்டி எடுக்கலாம். 525 குவான்டிட்டி எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 70 ருபீஸ்க்கு எடுப்போம். 70 ருபீஸுக்கு இந்த இடத்துல. ஓகே ஓகே 70 ருபீஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 525 குவான்டிட்டி பைங்க. 525 குவான்டிட்டி பை. ஓகேங்களா? ரைட், போயிட்டு இருக்குது. இதனோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பை ஆயிடுச்சுங்க. 70 ருபீஸ்க்கு 70 ருபீஸ் பை ஆயிடுச்சு. பார்ப்போம். 525 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 95 ருபீஸ் டார்கெட் போடலாங்க. 95 ருபீஸ் டார்கெட். ஓகேங்களா? 95 ஓகே ரைட். இப்போ அது 780 ரூபா போயிட்டு இருக்கு. இது 1032 போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு 1100 போட்டிருக்கோம். பார்க்கலாம். நிப்டி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் 24,400 புட்டு வந்து 70 ரூபா மேல 525 கோடி பை பண்ணியிருக்கோம். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 525 இன்டூ 70 ஆல்மோஸ்ட் 36,750 ரூபாய்ங்க. ஓகேங்களா?
அதுக்கு வந்து 95 ரூபா போட்டிருக்கோம் டார்கெட். இப்போ அது 81 ரூபா போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்கு. மேக்ஸிமம் கீழே வரக்குனால அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. 55, 550, 600 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம டார்கெட் ஆயிரும். ஆல்மோஸ்ட் 1046 போயிடுச்சுங்க. வெரி குட். ஓகே, அது பார்த்தீங்கன்னா 83 ரூபா 82 ரூபா நிமிஷம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கும்போது இதனோட டார்கெட் அசால்ட் ஆயிரும். பேங்க் நிஃப்டி டார்கெட் ஆயிரும். பார்க்கலாம். அதனோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம் இல்லைங்களா சார்? 180 குவான்டி எடுத்திருந்து 950 ரூபாய்க்கு 950 இன்டூ 180 குவான்டி எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து 1,71,000 ரூபாய்ங்க இன்வெஸ்ட்மெண்ட். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 70 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம். 525 குவான்டி எடுத்திருக்கோம். 70 இன்டூ 525 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 36,750 ரூபாய்ங்க நிஃப்டி. ஓகேங்களா? நிஃப்டி வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா 24,400 நம்ம புட்டு எடுத்திருக்கோங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,800 புட்டு எடுத்திருக்கோம். பார்க்கலாம். 1040 ரூபாய்க்கு போயிருக்கு மேல. 1050 சூப்பர். பார்க்கலாங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாம நிஃப்டி என்ன நடக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துருவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் 2 டார்கெட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஓகே, சூப்பர். ஓ சூப்பருங்க, அது டார்கெட் ஆயிடுச்சு. நிஃப்டி டார்கெட் டன்னுங்க. நிஃப்டி டார்கெட் டன். 6 நிமிஷம் நிஃப்டி டார்கெட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நாம இந்த இடத்துல என்ட்ரி போனோம். இந்த இடத்துல டார்கெட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போனோம். டார்கெட்டா வெயிட்டிங். ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு அசால்ட்டா 25 பாயிண்ட் கொடுத்துருச்சுங்க. 25 பாயிண்ட் ப்ராஃபிட்டுக்கும் போது 525 இன்டூ 25ங்க கிட்டத்தட்ட 13,125 ரூபா ப்ராஃபிட்டுங்க. 13,125 ரூபா ப்ராஃபிட்டுங்க. எதுல? நம்மளுடைய நிஃப்டியில. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ஒன்றும் டார்கெட் ஆகாமல் இருக்கு. பார்ப்போம். நம்ம 150 டார்கெட் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 1074 வரைக்கும் வச்சிருக்கு. பார்க்கலாம். நான் டார்கெட் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அனைவருக்கும் வணக்கம். இது 3வது வீடியோங்க, கண்டினியூஷன் வீடியோ. இப்போ நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தோம். இப்போ அது டார்கெட் ஆயிடுச்சு. 1100 ஆயிடுச்சுங்க. இப்போ 1112 போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பாருங்க 143 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. நம்ம 95 ரூபா வெளியே வந்தோம், பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரியே இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் சாரி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 55,488 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து 150 பாயிண்ட் பிடிச்சிட்டோம் பேங்க் நிஃப்டியில். அப்போ 150 இன்டூ 180ங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது போக 13,125 ரூபா வந்து நிஃப்டியில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இது எதுக்காக நான் திருப்பி சொல்றேங்க, இது எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். நாங்கள் யாரையும் வந்து ப்ரமோஷன் பண்ணல, யாரையும் வந்து கம்பல் பண்ணல, ஆர்டர் லாட் எடுங்க நாங்கள் யாரையும் சொல்லலை. இது எங்களுடைய சுய பரிசோதனைக்கும் எங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம். சரிங்களா? இதுக்கு வந்து நாங்கள் ஸ்டாப் லாஸ் போடல. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்னா நாங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடல. ஸோ வாட்ச் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரிங்களா? உங்கள் மேலான கருத்துக்கள் என்னங்கிறது எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.